வணக்கம். சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவான திரு சிவகுமார் முருகேசன் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய தாய் கிழவி படம் உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான படங்க. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, நான் நடிச்சிருக்கேனா? இல்லை. வேற என்ன, இதை பற்றி நான் ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நல்ல விஷயத்த எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் பாராட்டணுங்க. இந்த படம் பார்த்து நம்ம இதில் பேசி ஒரு 10 நாள் இருக்கோம். இது வரைக்கும் 1,25,000 பேர் இதை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. அவங்க குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வந்து எனக்கு வேறு உங்கள் இது பார்த்தோம், நாங்கள் குடும்பத்தோடு பார்த்துட்டு வந்தோம், 18 டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு நண்பர் போட்டிருந்தார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டினா தாங்க அந்த படம் எப்போவுமே வெற்றியாக இருக்கும். இப்போ நான் பேசுனதை ஏன் திருப்பி பேசுகிறேன், அன்னைக்கு அந்த படம் பார்க்க போங்கன்னு நான் பேசினேன். இப்போ பார்த்தவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். இதில் எனக்கு பிடிச்ச காட்சிகள்னால் என்ன தெரியுங்களா? ஒரு இடம் முக்கியமாக ராதிகாவுடைய அந்த பவுன் தாயினுடைய 3 மகன்களில் ஒருத்தர் கேட்பார், அம்மா நீ வார வாரம் மதுரைக்கு போய் என்ன பண்ணுற, அந்த வசூல் காசுலாம் என்ன பண்ணுற அப்படின்னு அவர் கேட்குறப்ப, அவங்க அதை சேர்த்து வச்சுருந்தாங்கங்கிறது நமக்கு கிளைமாக்ஸில் தெரியுங்க. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அடே அப்பா, ராதிகா பார்த்திங்கன்னா ஐஸ் வாங்கி திங்கிறதும் கண்ணாடி போடுறதும் அப்படியே போய் சினிமா பார்த்துட்டு வெளியே வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கறதும் என்ன தெரியுங்களா? டேய், என்ன சம்பாதிச்சாலும் ஒரு நாளை உங்களுக்காக ஒதுக்குங்கடா. அது குடும்பத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு உங்களுக்காக ஒதுக்குங்க. அந்த நாள் யாரும் தலையிடாத, நல்லா சொன்னால் இன்றைக்கி சூழலில் செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அனுபவிங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, சொத்துக்காகத்தான் 3 பேரும் நோயுள்ள தாயை அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மதுரை ஆஸ்பத்திரிக்கு. எப்படியாவது பிழைக்க வைக்கணும். எதுக்குன்னா, அது என்ன சொல்லுச்சுன்னு தெரியாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அந்த நேரத்தில் ஒரு காட்சிங்க நம்மளை அப்படியே கலங்க வைக்கும். ஒரு வெளியில் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கான், அதில் அவங்க அதை எடுத்துருமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. டிரைவரோட வாய்ஸ் ஓவரில் காட்டுவாங்க. இந்த உயிருங்கிறது எப்படிப்பட்டது, சொத்துங்கிறது எப்படிப்பட்டது, சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்க, தாய் எப்படிப்பட்டவ அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல பாலசரவணன் அந்த 3 மகனில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு பாருங்க. கண்ணு கலங்கி போய் அப்படியே எல்லாரும் மாறுவாங்க. உண்மையான தாயை எப்படி காப்பாற்றணுங்கிற எண்ணம் வருங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? நமக்கு தெரியும் முனிஷ்கார்த்து, அவர் காமெடி பீஸ் மாதிரி வருவார், போவார், எல்லாம் பண்ணுவார். இவர் யார் ஆளுன்னு நமக்கு தெரியாத மாதிரி இருக்கான். நான் ஒரு இடத்துல ஏயா கல்யாணம் பண்ணு, ஏயா கல்யாணம் பண்ணலாம் கேட்பாங்கல்ல இந்த வயசில். அடே அப்பா, ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக தன்னை வெளிப்படுத்துவாருங்க. எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு கொடுக்காம போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, எங்கே இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க எனக்கு ஆள் இல்லை. இப்படி ஒவ்வொன்றா அவர் சொல்லி, இதுக்கெல்லாம் ஒரு மனைவி வேணாமா, குடும்பம் வேணாமா, பிள்ளை குட்டியோட பேச வேணாமா, அதுக்குதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறப்ப, இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் கட்டாயம் கவனிக்கணுங்க. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு எதுக்கு கல்யாணம், எனக்கு இருக்கிற சொத்துக்கு எதுக்கு நான் இன்னொருத்தருக்கு போய் அடிமையாக இருக்கணும், எதை இழக்கிறோங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் அப்புறம் இதை செய்யலாம்னு நினைக்கிற போது வாய்ப்பு இல்லாமல் போயிடும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு ஆகி போகும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அடுத்த காட்சி, அந்த டாக்டர், அந்த சீன முகமுள்ள டாக்டர். நான் முதல்ல அவர் கொரியன் டாக்டராக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவார் பாருங்க. ஏன் நோயாளிகிட்ட போய் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னு ஆரம்பித்து அவர் பேசுகிறப்ப அப்படியே மகிழ்ந்து போகிறவங்க. எதிரில் இருக்கிறவனுக்கு நீ பேசுறது புரியுதா புரியலான்னு தெரியாமல் உனக்கு தெரிஞ்ச மொழியில் பேசிட்டு இருக்க பேர் என்ன, திறமையா, மனநோயா? அந்த டாக்டர் மதுரைக்காரராமுங்க. இப்போ ஒரு பேட்டியில் பார்த்தேன். நான் பேசிக்கலி நான் மதுரை ப்ரோ. அவங்க தாத்தா சீனாவிலிருந்து அவங்க பாட்டி எல்லாம் வந்து மதுரையில் தான் இவர் பிறந்திருக்காரு. அப்புறம் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க போட்டிருக்கு. மதுரையில் தான் இருந்திருக்காரு. நல்ல தமிழ் பேசுகிறாருங்க. அங்கேருந்து மைக்ரேட் ஆகி சென்னையில் லேண்ட் ஆகுறாங்க. அவர் சொல்கிற அந்த வார்த்தையும் அப்படியே வியத்தகு வார்த்தைகள்ங்க. கருப்பா எவனாவது கையை கட்டி நின்று சாரண்டா போதுமே, உங்கள் ஆங்கிலத்தன்மை பூரா இறக்கி வச்சுருவீங்க. கடைசியாக தாய் கிழவியான அந்த அம்மா உடல் மூலமாக வந்து இப்போ மருமகள்லாம் மகள் எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு, பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது வேணும்டி, சொத்து பத்து இல்லைன்னா ஒருவே மதிக்க மாட்டான், சொந்த காலில் நிற்க பழகணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்கிறப்ப, ஒரு பக்கம் அந்த கிழக்கு சீமையில் ராதிகா, இன்னொரு பக்கம் ஜீன்ஸில் வரக்கூடிய அந்த ராதிகா
எல்லாரும் உள்ளே வந்துட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குதுங்க. புதுமை பெண் படத்தில் ரேவதி எப்படி ஒரு சீற்றத்தோடு எழுவாங்களோ அதுபோல் ஒரு தென்றல் புயலாகி அப்படின்னு அந்த பாட்டை கவிப்பேரரசு எழுதியிருப்பார். அப்படியே நம்ம மிரண்டு போவோங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். யாரை கேட்டாலும் படம் பார்த்துட்டேன், உங்கள் இது பார்த்தேன் தாய் கிழவி ரொம்ப அருமைங்க. எனக்கும் ஒரு பெருமையாக இருந்ததுங்க. நம்ம பகுதி மக்கள் இன்னமும் பாசத்தை இழக்காத மக்கள் இருக்கிறாங்க, ரசிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த தாய் கிழவி நிரூபிச்சிருக்குங்க. இவருடைய பயணம் வெற்றிகரமாக தொடங்கும் போது என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவருடைய தயாரிப்பில் இவருடைய படம் இயக்க போகிறாரு. அதுவும் மிகச்சிறந்த வெற்றியை பெறும்னு நான் கருதுகிறேன். மண்ணின் மைந்தராக வளரும் என்ற இயக்குனரும் அவருடைய குழுவினரும் எல்லா வெற்றிகளையும் பெறட்டும். தாய் கிழவி துணை இருப்பாள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.